மன்னர்கள் அங்க நிக்க நிலை சரியில்லை ஐயா. சரியில்லையா? ஏ மந்திரி என்ன சொன்னார்கள்? உங்க அப்பா வாழ்ந்த போது நீதி நேர்மை தயவுதாட்சணை இருந்ததாம். மாதம் மும்மாறு மழை பெஞ்சாம். அவர்களும் பகுதி கொடுத்தார்களாம். ஆமா. ஆனா நீங்கள் வாழ்ந்து வந்த நாள் முதலாக நாட்டிலே மழை கிடையாது. பகுதி வேணுமானா படை எடுத்து வருவோம் என்கின்றார். இருசா வேணுமானா எதிர்த்து சண்டைக்கு வர சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சௌரியம் எப்படி? திரட்டு படையா ஐயா? படையா பணமா? நமக்கிட்ட படையும் கிடையாது, நம்மகிட்ட பணமும் கிடையாது. படை வேணுமா பணம் வேணுமாயா? இப்ப பணம் தான் வேணும். பழம் வேணுமா? பணம் பழம் சாமிக்கு முன்னால வச்சிருக்காங்க. பழம் இல்ல பணம் கெட்டு காசா? ₹1 தான் இப்ப பெருசு. ஆமா. இப்ப நம்மகிட்ட வந்து படம் இல்ல, பணம் தான் வேணுங்காரு. உண்மைதானே? காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. சரிதானே? இப்ப கடவுளை பார்க்க கும்பிடணும்னா காசு தான் கையில இருக்கணும். காசு இல்லைன்னா இப்ப நம்ம இல்ல. நம்ம கோயிலுக்கு போனா துட்டு இருக்கணும்ல. பணம் இருந்தா தான் 10 ஜனமும் என் சொந்த பந்தம்னு சொல்லுவாங்க. கூட்டமும் நாட்டமும். பணம் இல்லைன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட எங்க சித்தப்பா மாவன்ட்டு போயிருவாங்க. மாமாவா அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனாலே மன்னா நம்மகிட்ட பணமும் இல்ல, படைகளும் இல்ல. ஒரு காலத்திலே நாமளுக்கு படைகள் இருந்தது. நம்மள நீட்ட சம்மதிக்காது, கண்டா பயந்தாங்க. இப்ப உங்களை கண்டா பயப்படுவாங்களா? நம்மட்ட அவ்வளவு மூட்டப்பட்டதான் போயிருக்கு. டேய் மந்திரி, திரட்டி இருக்கும் படையை மன்னா ஒரு படையும் இல்ல மன்னா. மன்னா ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி கட்ட. அவர்கள் 56 அரச மன்னர்கள். நீங்களோ ஒரு நாட்டு மன்னர். நம்மளால ஜெபிக்க முடியுமா? வாருமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்லக்க. சண்டைக்கு தான் போனோமா, சயனிகள் நமக்கு யுத்தத்துக்கு யுத்தப்பட மல்லுக்கு தான் போனமானா மல்லுப்பட. சண்டை வேண்டாம், ஜடவு ஈட்டி வேண்டாம், சூரி வங்கி வேண்டாம், கத்தி வேண்டாம், கட்டாரி உத்தையில நீங்க நன்று உத்தையில உலகத்தை ஆள. சண்டை சடவு ஈட்டி பாலாய் இடசூரி வங்கி கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தையே ஆள வேணுமானா இந்த உலகத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொல்லலாம். ஆண்டவன் நான் நினைக்க வேணும், நினைக்கணுமே, அருந்தவமா இருக்கணுமே, பகவான நினைக்கணுமே, பாரத்தவா இருக்கணுமே, சிவனார நினைக்கணுமே, சிறந்த தவமா இருக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, கடவுளை நினைக்கணும், கடியதவா இருக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, அவ கடியதவா இருக்கணுமே. அந்த மந்திரியும் சொன்ன போது வல்லரக்கணி அது சொல்வான். வாருமையா மந்திரிய, ஆண்டவனை கண்டு தவம் இருந்து வரவாங்க வேணுமே. ஆனா தவம் இருக்கணும்னா எங்கயா போனோம்? சாமி கும்பிடணும்னா கோயிலுக்கு தானே போவாங்க. ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி தவக்கோலம் எடுக்கணும் ஐயா. யமயகிரி பர்வதத்திலே 26 வருஷங்கள் தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ
பணிந்தார்களோ அவங்களை நீங்க பாதுகாக்கணும். ஆமா. எவர் ஒருவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்க வரத்தவங்க அவங்களை எரிக்கணும். அக்கினி வரத்தவங்க. அப்படி ஒரு வரங்களை பெற்று இந்த அகில உலகத்தை நீங்கள் அரசி பரிகாரம் செய்யலாம். அப்படி மந்திரி சொன்னார்ல. அரக்கனுக்கு ஆசையை காட்டுதாரு. ஆமா ஆமா. அவன் பார்த்தான் வல்லரக்கன். ஆமா. ஏன் அந்த மந்திரி அப்படி சொன்னாரு? எதுக்கு? இவன் நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. பொல்லாத ஆபத்து வந்து பகுதியை வாங்கிட்டு வான்னு அங்க விரட்டுதான், அவங்க இங்க விரட்டுதாங்க. அதனால இவன் காட்டுக்கு போனாமனா நாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். வந்தாத்தான உண்டு. கடுவாய் புலிக்கு இரையாய் போனாலும் போகட்டுமே. ஆமா. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மந்திரி சொன்னார். ஆமா. இறைவனை கண்டு எரிக்கும் வரத்தை வாங்கி உலகத்தை ஆளலாம்னு சொன்ன உடனே அரக்க நினைக்க அப்ப நம்ம தான் நாளைக்கு கடவுளா இருப்போமோ. இவங்கள்ட்ட போய் 5-10 தாங்கன்னு கேட்கதை விட ஆண்டவனை எண்ணி நம்ம வரத்தை வாங்கிட்டோம்னா எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுவாங்களா ஐயா? எல்லாமே நம்ம பக்கத்துல இருப்பாங்களா? ஆமா. அதனாலே அரக்கல் அப்படியே ஆகட்டும் என்று தலைய மொட்டை தான் அடித்தான். சன்னியாசி கோலம் கொண்டான். காவி நல்ல உடை அணிந்தான். ருத்ராட்ச மாலை போட்டான். திருநீற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து பொங்கலுக்கு அரிசியுமா பூசைக்கு பொருட்களோடு கம்பமாதை தோளில் வைத்தான். காட்டுக்கு வாரா வருகிற வேளையிலே வல்லரகராற்றுத வாசல் விட்டு வார போது வாசல் படி தட்டுதையா. வாசல் வாரானே வாசல் தட்டிடுமா. தலைவாசல் வாரானே தலையில் வாசல் தட்டிடுமா. 3ஆம் தெருவதில வாழாத பெண் ஒருத்தி மூடாத நெருப்படுத்தி முன்னாலே வரவும் கண்டா. 3ஆம் தெரு கடந்து 4ஆவது தெருவு வாரா. 4ஆம் தெருவதில நரச்சதல பாட்டியவா நரச்சதல நச்சுன்னு தும்முதாரு. அவனோ 4ஆவது தெரு கடந்து 5ஆவது தெருவா. 5ஆவது தெருவதிலே 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வாரார்களோ. 6ஆம் தெருவதிலே ஆந்தை அலறிடுமா. அலறுஞ்சத்தம் கேட்டுடுமோ. 7ஆவது தெருவு வாரம் ஏனையும் எதிர வர கண்டான். 8ஆம் தெருவு ஓடு போட்ட குறுக்க வர கண்டான். 9ஆம் தெருவதிலே ஊரி குறுக்கா உளச்சத்தம் கேட்டிடுமோ. 10ஆவது தெருவதிலே பாம்பு படம் எடுத்து ஆடிடுமா ஆடிடுமா. அவன் கண்ட கண்ட சகுனமெல்லாம் காலாலே தள்ளுதானே தள்ளுதானே. பார்த்ததொரு சகுனமெல்லாம் சவனமல்லோ பாவியமே அறியலைய அறியலையே. நாடு விட்டு நகரம் விட்டு நகரம் விட்டு ஆறு விட்டு வனங்கடந்தான். 7 மலை வனங்கடந்தான். யமயகிரி மலைக்கு வாரா ஆலமராடி அதிலே
தவப்பொருளை இறக்கி வைத்தான் குளித்து நல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி அவன் திருநீற்று காப்பணிந்தான் செந்தூர பொட்டும் வைத்து தவச்சாலையை அலங்கரித்தான் சாந்தி கொண்டு தரைமேலிகு சந்தனத்தால் கோலம் போட்டான் அவன் பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டான் பாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டான் கோலம் போட்ட இடம் அதிலே குருத்து வாழை இலை விரித்தான் ஒரு நாயகரை பிடித்தானே நிறநாளி நிறமறக்க தெச்சனை தேங்காபலம் உபதீபம் ஏற்றி வைத்து சிவனை எண்ணி நாம் தவம் இருக்க வந்திருக்கிறோமே ஆண்டவனுக்கு முதலாக ஒருவான பொங்கல் வைத்தான் வல்லரக்கன் ஒரு சிவன்பானை பொங்கல் விட்டு சிவனுக்கு சிவன்பானை பொங்கல் வைக்க பொங்கப்பானை இரண்டா வெடிக்கு அப்பவே அரக்கனுக்கு சமரம் ஏற்படுது சாமி பானை வெடித்ததே நம்மளுக்கு பொல்லாத நேரம்னு பார்த்தானா பாக்கலையா இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாமா அப்ப வெடித்திட்டாலும் குத்தமில்லை என்று தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாகவே நொறுங்கியது இந்த தேங்காய் எப்படிக்கு சிதறுகிறதோ இதே போன்று நாளை ஒரு காலம் அரக்கன் சிரசும் சிதறுமா அதுக்குதான் அரக்கனுக்கு முன்ன அறிவு காட்டுதா கற்பூரத்தை கொளுத்துகின்றான் காத்து வந்து அணைத்து விட்டது சூழாலை காத்து வந்து கண்ட கண்ட சகனமெல்லாம் காலாலே அரக்கன் தள்ளுதானே பாவி அவன் கோலம் போட்ட இடமதியிலே 6 காலம் பீடம் போட்டான் அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே எல்லோ கணத்த செப்பு கொடுத்த வைத்தான் கணத்த செப்பு கொடுத்து மேலே மாங்குளைய உடித்து வைத்தான் மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேல மஞ்சள் கூலை ஒன்று வைத்தான் மஞ்சள் கூலை மேல எல்லோ எலுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கனிக்கு மேல அரக்கை இனியா கொட்ட பாக்கு வைத்தான் இனியா கொட்ட பாக்கு மேலே கடுகு வைத்தான் கடுகு குறுங்கடுகு ஒன்று வைத்தான் குண்டுமணி பருப்பு வைத்தான் கொத்தமல்லி இதழ வைத்தான் கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான் கொட்டப்பாக்கு மேல எல்லோ கொட்டப்பாக்கு அவன் கோழி முட்டை முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டினான் ஊசி முனை மேல் வலது கால் விரலை ஊன்றி நாசி அடக்கி அரக்கன் ஊசி தவத்தை செய்தான் ஊசி தவத்தை செய்த அரக்கன் 1 மாதம் 2 மாதங்களும் அல்ல ஒரு வருடமா 2 வருடம் வருஷம் 12 இறைவனாகிய சிவபெருமாளையே எண்ணி உண்ணாமல் உறங்கிடாம உடைய
உடையவன் பகவானே அண்ணோம் தண்ணியது ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகரா அரணே அரணர் நாமத்தை சொல்லுவதானே சிவனே நல்ல சிவனே என்று அரக்கன் சிவனார் நாமத்தை சொல்லுவானா போட் அரக்கன் ஒருவரிடம் தவமே உடையவன் பகவானோ வரவும் இல்ல இரண்டு நல்ல ஈசன் சிவ பெருமாறவும் இல்லையா மூன்று நல்ல வருட காலம் கண்ணன் பகவானோ வரவும் இல்லையா 4-5 நல்ல வருட காலம் நான்முகன் சிவனாரும் வரவும் இல்லையா 6-7-8 வருட காலம் ஆண்டவன் ஈஸ்வரனும் வரவும் இல்லையா 9-10-12 வருட காலம் ஐயா வருட காலம் ஆதி பரம்பொருளும் வரவே இல்லையா வரவே இல்லையே 12 வருட காலம் போட் ஆண்டவன் வருடம் 12 வராமல் இருந்த போது அந்த இளவரசன் வல்லரக்கல் அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதகா அவையா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஆமோ ஈசா இறைவா என்று ஈசா இறைவா சிவபிரகாசா இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தான் வல்லரக்கன். ஆமோ ஏன் இன்னும் இறைவன் நாம் தவத்தை காணவில்லை? நம்ம தவத்திலே ஏதேனும் தவறு இருந்து விட்டதா? குற்றம் ஏதும் நாம் செய்தேனா? என்ன தவறு செய்த இறைவா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா போடு சாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஐயா படியளக்கும் படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா
பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா என்ன குற்றம் உடையோடே என்ன குற்றம் மாற்றலே சங்கரா சதாசிவா சர்பாகரா சாலாசூடா ஆமோ காலாகலா காமத கண்ணா கங்கண்ணா திருநயா திகம்பரா திரிசூலா தில்லை அம்பலா சிவபெருமானே திருநீலகண்டா சர்பாபரணன் ஆமா சுவாமி ஏன் இன்னும் என் தவத்தை காணவில்லை என் தவத்தில் ஏதேனும் குற்றமாக இருக்கிறதா இறைவா ஆண்டவா பகவானே பரம்பொருளே என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா அரகண்டவம் இருந்து வார போதே ஆதி வெள்ளி கையில ஐயா ஆடாத கையிலாதோ அத ஆடோதையா நசையுதையா நகளாத கையிலாதோ அரக்கன் தவத்தின் மகிமையினால் ஆதி கைலாசம் கிட்டு 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 நடுங்கு ஆடாத கைலாசம் நகளாத கைலாதோ ஐயா கைலாசம் நகண்டும் இல்ல ஆடோதையோ கைலாதோ அப்படி கைலாசம் நடுங்கும் போது கடவுளான பகவானோ அரக்கனுட தவம் அதைத்தான் அரணாரும் கண்டல்லவோ அர்த்த சம வேளையில சாம நடு சாமானோ சதி சாம நேரம் யாம சம நேரத்தில இலகுலுங்க சாமத்தில 12 மணிகளவில் பகவானோ வரபோது பார்த்தாள பார்வதியா இந்த அர்த்த சம வேளையில அரணாரு எங்கு போறார் சாம நடு சாமத்தில நம்ம சங்கரரும் எங்கே போறார் ஓடோடி வாராளே ஈஸ்வரனை வழிமறித்தா சுவாமி நில்லுங்க 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 எங்க போறீங்க எங்க வாரியா மணி என்னாச்சு மணி எலகுலுங்க சாமமாச்சு 12 மணி ஆச்சு ஆமா சாமாதி சாமம் சதி சாமம் நேரம் மணி 11 இந்த அந்தி சாமத்துல அதிக சாம வேளையில கொடி போட்டா கொடி இருக்கும் மாமா என்ன வீட்டுல இருக்க சாமிட்ட ஆமா ஒண்ணுக்கு வந்துருவோம் நேரம் அவனுக்கு வரவே வராது ஒண்ணுக்கு ஓ அப்படி சொன்னீங்களோ அவன் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காரு நீங்க இப்படி இப்படின்னு உடனே ஆமா பரவே ஆமா இப்படி சொன்னா அப்படித்தானே நினைப்பாங்க ஆமா இப்படி காட்டணும் அதனால கதை திறந்து போட்டுக்கிட்டு இப்ப ஒண்ணு வருவான்னு இல்ல சாணியை கரைச்சு ரெடியா நிப்பாங்க அப்ப எப்ப வருவாரோ வர மாட்டாரு சாணியை ஏன் கரைக்கானா நீங்க என்னமோ நினைக்க கூடாது நீங்க மாலை போட்டிருக்கே வீட்டுல அந்த அம்மாலும் மாலை போட்டிருக்காங்க 2 மாலை போட்டுக்காவா ஆமா இது எனக்கு தெரியாம போச்சா விரதம் இருந்தா 2 பேரும் தான் விரதம் இருக்கணும் அவ விரந்து அவர் விரதத்துக்கு முடிச்சிட கூடாது தண்ணியை கண்ணி போட்டுற கூடாது அந்த அம்மா வீட்டுக்கார சாமி வரங்குள்ள வாசல தொளிச்சு தூத்து கோலம் போட்டு ரெடியா நிக்கத்தான் ஓ இருக்க முடியும் மாரியாத்த மாதிரி நிக்கணுமா ஆமா ஏற்கனவே அம்மா காளியம்மா காளியம்மா மாரியம்மாளுக்கு மாலை போட்டிருக்காங்க மாலை போட்டிருக்கா
ரெண்டு குடியும் இல்ல, இருக்கன் குடி. அவன் இந்த இழுப்பங்குடி, அதுக்கு பேரு இருகங்கை குடி. அதான் இருக்கங்குடி மாரியம்மா. அந்த இருகங்கை குடிக்கு தான் சாட்டா இப்ப எல்லாரும் இருக்கங்குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் எங்க வர இழுப்பங்குடிக்கு போறேன். ஓஹோ, ஏமாமா இழுப்பங்குடி நீ? ஓஹோ, இருகங்கை குடி. ஆமா, அதனால இப்ப வருவாரோ வரமாட்டார் என்று ஆண்டவா சிவபெருமாளே, இரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறை இழக்க போனாலும் என் கைனால நீங்க படியரிசி வாங்கிட்டு தானே போவுங்க. போனோம், ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போக மாட்டீர்களே. சொல்லாம போறீங்களா? இப்போ நீங்கள் செல்லக்கூடிய இடம் என்ன? ஆமா தெரியணும்ல. அம்மா அங்க பாத்தியா? என்ன ஏதாயி? ஓ பார்வதி, அங்க பாரு என்ன தெரியுது? கையில கரெக்டா பார்த்து சொல்லு. ஆலமர விழுறல பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. தொட்டில கட்டி போட்டிருக்கு. தொட்டில் இல்ல, ஆலமர வேர்ல பிடிச்சு பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் கருத எடுத்து சமக்கும் போது ஆலமரத்தை விழுல தொங்குவோம் போய் கருத கட்ட போட்டு. அம்மா தொங்குதது வேற, ஊஞ்சல் ஆடுறது வேற. என்னாச்சு? ஊஞ்சல் ஆடுறது ஒண்ணுதாம்னா, தொங்கு தூக்குப்படுறது இல்ல, ஊஞ்சல் ஆடுறது. இது இந்த பிள்ளைகள் இவ்வளவு திறமையா ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இதே மாதிரி இமயகிரி பர்வதத்திலே, ஆமா, ஆலமரத்தின் அடியிலே சரி ஒரு வல்லரக்கன் எண்ணியே தவம் இருந்து வருகிறான். அம்மா எல்லாரும் 12 புத்துக்குள்ள தவம் இருக்கான். நான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறேன். ஆமா இறைவா, ஆண்டவா, அரக்கனுக்கு வரம் கொடுக்கணுமான நேரம் இதுவா? காலையில போகலாம், சாயந்தரம் போகலாம். அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறாரு. ஆமா, இளைய மகன் யாரத்தான் நீங்க வணக்கம் பண்ற நேரம் பூரா நான் அங்கேயே பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, அப்படியா? இளைய மகன் வடி வேலவன் இருக்காரு. நீங்க அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆமா, கணவன் மனைவினா 1000 சண்டை இருக்கும். இந்த செவரை பார்த்தாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? சொல்லிட்டு போலாமா? அப்படி சொல்லாம வந்ததுனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, இப்ப இந்த அரக்கன் கைலாச வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. வேற யாராலும் போய் சொல்ல முடியாது. அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று ஆண்டவன் பகவானோ நந்தி தான் அழைப்பாரோ பாரும் ஐயா நந்தி தேவா, நந்தி தேவா, நந்தி தேவா. வார்த்தை ஒன்று போடு 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 போடு. ஐயா யமயகிரி மலையாதியில எந்த நெய்யை தான் நினைத்து 6 வருட காலம் இருந்து தவம் செய்து வாரார் வல்லரக்கராற்றுதனும் அவனை கைலாசம் அழைக்க வேணும். கடவுளுமே சொன்ன போது நந்தி தேவர் சொல்லுவார், ஆண்டவா நான் ஒரு கைலாச பிறவி, அவன் ஒரு பூலோக பிறவி, அவன் என்னோடு எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் நான் வரம் தருகிறேன் அப்பா. இதோ இந்த 2 பச்சளங்குளிகையை அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் சொல்லி வழி அனுப்பினார். நந்தி பகவான் குளிகையை வாங்கி கொண்டு அரக்கன் இருக்கும் யமயகிரி பர்வதத்திலே வந்து இந்த அரக்கனோ 12 வருஷமா தவ இருந்தார் பாருங்க. பூமியில் உள்ள மண்ணெல்லாம் அரக்கனை சுத்தி ஒரு புத்தாக வளர்ந்து விட்டது. அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே அரக்கன் ஓம் நமச்சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். சத்தம் மட்டும்தான் கேக்கு. இந்த அரக்கை எங்க இருக்கானோ எப்படி இருக்கிறானோ என்ன கோலத்துல தாம இருக்கானோ தெரியலையா? என்ன கோலத்துல இருப்பான்? வேட்டி பிடிச்சிட்டு தானே இருப்பான். இல்ல புத்துக்குள்ள தாம இருக்கான். அந்த புத்துல செடி கொடிலாம் முளைச்சிருக்கலாம். மாமா என்ன கோலத்துல இருப்பான்? தவக்கோலத்துல தானே இருப்பாரு. தவக்கோலதான் இருக்காரு. செடி கொடி முளைச்ச ஆளு அடையாளம் தெரிய மாட்டேங்குதா? அரக்கனை காணாமல் நந்தி பகவான் தேடி தவித்தார். அந்த வனமெல்லாம் தேடுதாரு. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ
காணல் அடிக்குது கைகாலும் நோவுது காணல் அடிக்குது கைகாலும் நோவுது காணல் அடிக்குது கைகாலும் நோவுது வேணல் அடிக்குது வெந்த நாளாகுது வேணல் அடிக்குது வெந்து நாளாகுது இன்னமும் காணலையே அரக்கணை இன்னமும் காணலையே எப்போம் காண்பேனோ அரக்கணை எப்போ காண்பனோ ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் தெரியல் அரக்கனை ஆடினார் வாடினார் தெரியல் அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கா 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 என்று அரக்கா என்று அரக்கா என்று அரக்கா என்று 5 6 சத்தம் போட்டா அரக்கா என்று போல் போல் அடடே என் மகனே வல்லரக்கா தவம் மாடோ ஈசன் உன்னை அழைத்தாரேடா செய்ததவம் போதும் அப்பா சிவனார் உன்னை அழைத்தாரப்பா அரக்கனவன் இடமதில நந்தி தேவன் சொன்ன போது ஆண்டவன் நாமளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரா வந்துட்டாரோ சிவன் வந்து விட்டார் என்று புத்தை விட்டு இறங்கி ஓடோடி வருகிறார் ஓடி வரானா ஓடி வரானா ஐயையோ ஆண்டவன் பகவான் என்று நான் வந்தேனே பகவான் தானே வந்துட்டோம் என்று பகவான் என்று வந்தோம் ஒரு நந்தி வந்து நிக்க சரியாவோட காலை வந்து நிக்க கடவுள் என்று வந்தேன் ஒரு காளை வந்து நிற்பது என்ன ஆமையா ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்கும் ஐயா இந்த காளைங்களுக்கு கொம்பு இருக்கா இந்த காளைக்கு கொம்பு இருக்க ஆமையா அப்ப இது யாராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் எவரா இருக்கலாம் யாரடவா காளைங்கண்ணே எவரடவா எங்கு வந்த மாடு போல் வந்த தெய்வம் மணித்தவத்தை கலைத்ததென்ன காளை போல வந்த தெய்வம் காளை போல என் கடுந்தவத்தை கலைத்ததென்ன காளை என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேனா ஆமா ஆமா பொறப்பா என்ன ஏ அரக்கா ஏ வல்லரக்கா நீ 12 வருஷமா தவம் இருந்த ஆமா நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் மகனே பலிக்குமே பலிக்குமே உன் தவத்தை கலைக்கவே நான் இங்கு வரவில்லை ஆமோ உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தான் ஆண்டவன் அழைக்க சொன்னாரா அதுக்கெல்லாம் நீ பயப்படாத என் கூட நீ கைலாச வா உன்னை பத்திரமா நான் கைலாச கூட்டு போறப்போ அப்படியா ஏன் தெரியாது எவனா அப்ப டெய்லி கைலாசம் போறியா ஏய்யா அந்த கைலாசம் இல்ல எந்த தெய்வம் அங்க கைதார் பக்கத்துல கைலாசபுரம் இருக்கு ஆமா ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கைலாசம் கைலாசம் சொல்லாத போ ஓ மனசு வேணுமோ ஓ அதுக்கு மனசுன்னு ஒண்ணு வேணும் அப்படியா ஓ அந்த மனசானது மாறணுமோ பத்தியடா நல்ல ஐடியா கொடுப்ப நீ மனசு மாறினாலும் டிக்கெட் கிடைக்கணும்ல
ஏன் கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு தானே கொடுப்பாரு? மனசு எவ்வளவுதான் மாறிட்டாலும் டிக்கெட் இருந்தா தான் போக முடியும். இல்லனா டிக்கெட் துட்டு கொடுத்தா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவாரு. ஓ அந்த கிடப்புன்னு விழுந்துருமோ? அப்படியா? அப்படியா? ஓ அதனால சீக்கிரம் போயிடணும். உன் தவத்தை கலைக்க வரவில்லை, உன்னை அழைத்து வரும்படி இறைவன் என்னை அனுப்பி வைத்தாரப்பா. ஆமா, நான் உம்மோடு எப்படி ஐயா வர முடியும்? அதுக்குதான் நீ பயப்படாதோ. இதோ என் கையில இருக்கும் 2 குளிகையை உன் கன்னத்தில் ஒதுக்கி கொண்டையானா? ஆமா, உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஓ 2 பக்கமும் ரெக்க வந்து முளைக்குமா? நீ என்னோடு வரலாம் என்று நந்தி பகவான் சொல்ல குளிகைய வாங்கினா கன்னத்திலே ஒதுக்கினா. ஆமா, ஒதுக்கின 3.25 நாளிகைக்குள்ள ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். கொஞ்சம் போடுவான மேல போவானா கீழே வருவானா? அவன் என்ன செய்வான்? அவன் பிறந்த நேரம் அப்படி. ஆமா, ஏழுங்களும் தட்டி பறக்கான். ஆமையா அப்பா ஏ அரக்கா வல்லரக்கா இப்படி தட்டி பறந்தேனா என்னைக்கு அப்பா நீ கைலாசம் வர? என்னைக்கு அக்கிரவரத்தை வாங்க நந்தி தேவா. என்ன நான் முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்லை, போனது கிடையாது, கடவுளையும் பார்த்ததில்லை. ஆமா, கைலாசத்துக்கு வழி தெரியாது. நாம எப்படி போகணும் தெரியணும்ல. அதனால நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வாரேன். நான் பின்னால பறந்து வருகிறேன். என்று 2 பேர்களும் எங்கே வருகிறார்கள்? எப்படி பறந்து கைலாசம் வருகிறார்கள்? ஆதிவில் நீ கையில கீதான் அரணாருடைய இடம் அதற்கு. ஆதிவில் நீ கையில கீதான் அரணாருடா இடம் அதற்கு. ஏகவல் நீ கைலாசம் இதனுடா படி அதற்கு. நந்திதவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க 2 பேருமே பறந்தல்லவோ பறந்தல்லவோ ஈசன் கைலாசம் வருவாரா, கைலாசம் வருவாரா வருவாரா பறந்தல்லவோ பறந்தல்லவோ. அப்படி 2 பேர்களும் கைலேயங்கிரிக்கு கிழக்கோட்ட வாசலுக்கு வருகிறார்கள். இந்திரனுடைய குளிச்சவையில வந்து இறங்கி இந்திரன் பூங்காவனத்திலே வந்து 2 கரத்தால் மலர்களை பறித்தான். அந்த வல்லரக்க ராட்சதன் ஆதி கைலாசத்திலே அம்மையப்பன் 2 பேர்களுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அமர்ந்து சொக்கட்டமாடுகின்றார்கள். இந்த ஆட்டங்களை காண கூட்டங்கள் கூடி இருந்தார்கள். ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான். எப்படி எப்படி ஐயா காரியாகம்னா காக்கா பிடிக்கணும்ல. ஆமா ஆமா, கூல கும்பிடு போட்டா தானே. ஓ கூல கும்பிடுனா கோசம் போடணுமா? கூல கும்பிடு போட்டுட்டாம்னா முதுகுல குத்த போறாமன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. ஆமா, இன்னைக்கு நாளைக்கும் நம்மளை இலக்கி கொதைக்கி உங்களுக்கும் காணுமா அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கன்னா குழிய வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கும் காணுமா? அதே மாதிரி அரக்கன் ஆனவன் அக்கினி வரத்தை வாங்க வருகிறான் அல்லவா. பட்டு பயந்து குனிந்த தலை நிமராமல் கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் அரகர அரகர சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான் வல்லரக்கனானவன். முக்காலும் அரக்க வலமை வந்து முக்காலும் அரக்க வலமை வந்து முடி வணங்கி சிவனை நமகரித்தா முடி வணங்கி நமகரித்தா போடு போடு நாலு தரம் சுத்தி வந்து நமஸ்கரித்து தெண்டல் விட்டா 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனாரே அடிமணிந்தான் அரோகரா ரோகரா நாமம் சொல்லியவன் சிவ 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 சிவனை என்று சிவநாமம் சொல்லியவன் சிவநாமம் சொல்லியவன் சிவநாமம் சொல்லி கொண்டு சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சொருபா
சர்வலோக நாயகா சிவபெருமாளே அடிபணிந்தார். கும்பிட்டு வணங்க ஆண்டவன் பார்த்தார், இவன் தானே வல்லரக்கன். ஆமா சுவாமி. அரக்கனை அன்போடு அழைக்கின்றார். எப்படி எப்படி ஐயா? ஆமகனே வல்லரக்கோ, ஆமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கோ, ஈசன் பக்கம் வந்தவரே உன்னுடைய உலகத்தில கண்டதிலே அரக்கவும் தண்டவம் போல ஆண்டவனோ கண்டதிலே எந்த வரம் உனக்கு வேணும், உனக்கு வேணும். ஈசனிடம் கேளுதாரே கேளுதாரே உனக்கு வேணும். போட் 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 போடு அரக்கவும் தண்டவம் போலே ஆண்டவனும் கண்டதில்லை என் மகனே வல்லரக்கா, உன்னுடைய தவம் அது ராவணன் தவத்திலையும் 4 பங்காதிகம், இந்திரன் தவத்திலையும் 7 பங்காதிகம், கும்பகர்ணே தவத்திலையும் 1 பங்கு. என்ன வர உனக்கு வேணும், இப்பொழுதே கேளுதாரே. கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் சொகேசா தாரே நடா தாரே நடோ அரக்கனிடம் சொன்ன போதோ வல்லரக்கை அது சொல்லோ ஆண்டவனே பகவானே உங்களோட அருளால ஒரு உரையும் எனக்கு இல்ல. நாடு வேண்டாம், நாட்டில் உள்ள பொண்ணு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், சொத்தால வரமும் வேண்டாம், மண்ணு வேண்டாம், மனையும் வேண்டாம், மண்ணால வரமும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொன்னால வல்லரக்கன் சொன்ன போது பகவானோ என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா அப்பா ஈசனோட வார்த்தைகளும் வார்த்தைகளும் வருஷமா தவம் இருந்தாயே மகனே வல்லரக்கா. நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் ஒண்ணு வேண்டாமுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? சொல்லுப்பா சொல்லுப்பா ரக்கா. சாமி நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம். இவ்வளவு இருக்குமா இவ்வளவு இருக்குமாப்பா? அது என்ன சின்ன வரம்? என்ன சின்ன வரம்? சின்ன வரம் எப்பேற்பட்ட சிறிய வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? ஐயா எள்ளிலையும் சிறிய வரம் சிறிய வரம் ஈஸ்வரரே கொடுக்க வேணும். அப்படியே ஆமையா ஓடையா
ஹலோ 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 வல்லரகராசுதனோ அக்கேனி வரங்கள் வாங்கி அரணாரை எரிக்க என்ன அரக்கனுக்கு தான் பயந்து ஆண்டவன் தான் சிவபெருமாள் தேவன் நல்ல முனிவர்களோடு யமுனை ஆற்றந்திரத்திலே செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் தான் ஒழிய அரணார காணாமல் முருக ஆதிசக்தி பார்வதியா அண்ணனை அழைப்பாளா அண்ணனான கோபாலே ஆடு மாடு மேய்க்குகின்ற யாதவர வடிவம் கொண்டு அரணாரை தேடி பார்க்க அரணாரை கேலி செய்ய அண்ணன் என்று தான் நினைத்து அச்சுதனார் என்பெருமாள் ஆண்டவன் சிவனாரே அச்சுதனும் தானை தேடி ஆடு மாட ஒப்படைத்து பெண்ணாக வடிவம் கொண்டு அரக்கனை வழிமறிக்க மோகம் கொண்ட வல்லரக என்னென்று நினைத்தானே பெருமாளா என்னலையே அண்ணா அண்ணா வல்லரக்கா உன்னோட வாழணுமானா முண்டு விரல் தான் எடுத்து சிரசை சுத்தி எல்லோ சத்தியமும் செய்த யானா உன்னோடு நான் வருவேன் அப்படியே ஆட்டும் என்று அந்த வல்லரகர் அச்சுதனும் முண்டு விரல் தான் எடுத்தான் சத்தியமும் செய்த போது அவன் சுக்கான் இருக்குதானே எரிந்ததொரு சாம்பலையே என்பெருமாள் கையில் எடுத்து ஆதி வெளி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க பகவானோ நம்பாமல் மறுபடியும் பெண் சுருவம் ஆயவரம் தானே கொண்டார் பெண்ணை கண்டு மதி மயங்கி ஈசனான பகவானுக்கு எதுதான் உலக பூமியில விழுந்துதானா பூலோகம் தாங்காதென்று பெருமாள் கோபாலன் இரு கரத்தால் ஏந்தும் போது 5 நல்ல மைந்தர்களும் பூநூல் இலங்க தோன்றி அரைக்கும் சிவனுக்குமா ஐயா ஐயனுக்கும் ஐயனாக ஐயனார் ஐயனார் பொன்பெருமாள் சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே பொன்பெருமாள் சாஸ்தாவும் ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலா தாழ்வடமா பொன்பெருமாள் சாஸ்தாவுக்கு பூரண புஷ்பக்கலையை பொன்பெருமாள் தான் முடித்து மனமது தான் முடித்து கைலாசம் தனி கடந்து கனகசங்கலை பருவதமா மைப்பாலோ மைப்பாலோ நேரங்களால் ஒரு சுனையா பொன்பெருமாள் சாஸ்தாவுக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி கச்சபுர கமண்டலமா பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா பொன்பெருமாள் சாஸ்தாவுக்கு வெள்ளியால பூநூலா வெங்கலத்தால் தாழ்வடமா சாஸ்தா வந்து பிறந்த போது சாஸ்தாவோட கூட்டம் எல்லாம் சதுராடி வாராரே தாயான பத்ரகாளி தாயான பத்ரகாளி
ஹலோ ஹலோ வேளை நல்ல வேளையா பெருமாள் சாஸ்தா விளையாடும் சமயம் ஓடியா 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 பெருமாள் சாஸ்தா ஓடு 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 ஐயா பொன் பெருமாள் சாஸ்தா ஓடு சாஸ்தா வந்து பிறந்த போது ஐயம் பந்தி கூட்டம் எல்லாம் ஆடுதார பாடுதாரு பொன் பெருமாள் சாஸ்தா ஓடு ஏ தெப்பையில பிறந்த பிள்ளை செல்லம் பிள்ளை கருப்பசாமி ஏ கல்காரன் சுடல ஐயா அக்கினி மாட சுவாமி ஏ சங்கிலி பூதத்தோடு பேச்சு வரமராட்சுதையா ஏ பத்து ரகாளி அம்மா காவல்கார கருப்பசாமி ஆள்மிகர் வனமதிலே ஏ வந்துதித்த தெய்வா ஐயா ஏ வாராரு கருப்பசாமி போன நல்ல கொண்டை அழகா ஏ கோர்த்த முத்து பல்ல அழகா என்ன கருப்பழக தானி முக்கழக ஏ வாராரு கருப்பசாமி ஏ வெள்ள குதிரையிலே அவர் வீச்சரு வகையில் எடுத்து வேட்டையாடி வருவாரா ஏ கோட்டை கருப்பசாமி உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா ஏ காவல்கார கருப்பசாமி தலையில் ஒரு குல்லாவா தாமரக்க மணி அழகா பட்டு கச்ச பவள கச்சா ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா காவல்கார கருப்பசாமி கையருவா வல்லையமா வெள்ளி பிடியருவா நீ விளையாடு வீச்சருவா காவல்கார கருப்பனுக்கு ஆனப்பந்த வருகையில அடுக்கு தடி வருகையில வீரப்பந்த வருகையில வீச்சருவ வருகையில முன்பெருமாள் வாசலிலே பொல்லாத கருப்பசாமி கல்காரன் சுடலையோடு சங்கிலி புதத்தாரும் அக்கினி மாடசாமி தாயான பத்திரகாளி பேச்சு பிரம சக்தியவா தாயு நல்ல மகனமாக பில்லோடு முரசோடு ஓடியா பத்து காளி அம்மா பத்து கரம் கொண்டவளே குண்டாபுரம் ஆண்டவளே தாயான பத்திரகாளி பேச்சு பிரம ராசுதையே காவல்கார கருப்பனோடு வாராரே சங்கிலி பூதா அக்கினி மாடசுவாமி பேச்சு பிரம ராசுதையா கல்காரன் சுடலையோடு ஆடுவாரம் ஆடுவாரா ஆளாளி ஓடுவாரா ஐயோ கோலக்காரி அஞ்சு சட கொஞ்சி வர அழகு சட மினி வர பேசி வர மரா சுதையா பேராண்ட ஈஸ்வரியே பத்து ரகாளி அம்மா பக்க சட பவள சட 16 சடை அழகி நீல சட நடுச்சடையா நீல வர்ணந்தங்கையவா வாராளே பத்திரகாளி பேச்சு வர மரா சுதையா பொன்பெருமாள் சாஸ்தாவோடு கல்காரன் சுடலையோடு காவல்கார கருப்பசாமி அக்கினி மாடனோடு சங்கிலி பூதத்தாரும் கதிசாம வேளையில யாம சாம நேரத்திலே இலகுலுங்க சாமம் போல ஆடுதையா பாடுதையா ஐயம் பந்தி கூட்டமெல்லாம் ஆளாளி ஓடுதையா ஓடுதையா ஆடுதையா முட்டை போல மொழி அழகா மொல நீண்ட பல்ல அழகா பூச்சடை அழகி தாங்கார கோலக்காரி அஞ்சு சடை கொஞ்சி வர அழகு சடை மின்னி வர வடக்க விழுந்த சர கல்காரன் சுடல இது சமயம் கல்காரன் சுடல ஐயா மாயானம் போவாரா ஆண்டவனம் தும்பாரா இல்லைவனம் போவாரா கல்காரன் சுடல சித்தவனம் தும்பாரா பேச்சு
பெற்ற திருமகனா இடுகாடு போவாரு இறந்த கணந்தும் பாரா கட்டையில பிணமிருந்து பிணவகுதையா கல்காரன் சுடலைக்கு காவல்கார கற்பனுக்கு அக்கினி மாடனுக்கு உச்சியில குல்லாவா உல்லாச கண்ணடையா தலையில் ஒரு குல்லாவா தாமர கமணி அழகா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா உச்சியில குல்லாவா கல்காரன் சுடல அக்கினி மாடு காவல்கார கருப்பசாமி பேசி பரமராஜுதையே பேராண்ட ஈஸ்வரியா பேயோட பேயாக பேயாட்டம் போடுவாளா பத்திர காளியம்மா தாயும் மகனுமாக விளையாடி வாராரே ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா சொல்லாத கருப்பசாமி ஆனப்பந்த ஒரு கையில தடி ஒரு கையில வீரப்பந்த ஒரு கையில நீச்சருவா ஒரு கையில 5 மணி வல்லையம்மா அழகுக்கு ஒரு செல்லடமா 7 மணி வல்லையம்மா காவல்கார கற்பனுக்கு இடுப்புக்கு ஒரு செல்லடமா கல்காரன் சுடல ஐயா கச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்க சுங்கலிட்டு ஐயா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லேடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச செல்லேடமா கையேறுவா வல்லையம்மா 5 மணி வல்லையம்மா அழகு கோரு செல்லேடமா 7 மணி வல்லையம்மா இடுப்பு கோரு செல்லேடமா முன்பூரத்து சுங்கலிலே காவல்கார கருப்பசாமி கல்காரன் சுடலையா இங்க அக்கினி மாடன் சங்கிலி பூதம் மோகினியா சேரமா பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவ அச்சரமா வலதுபுற சுங்கலிலே வைரவன் அச்சரமா இடதுபுற சுங்கலில அமனோட அச்சரமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கல்கார சுடல இருக்கலம்போ செல்லேடமா கல்காரன் சுடல ஐயா காவல்கார கருப்பசாமி சங்கீல பூதத்தோடு வாராரு அக்கினி மாடு பேச்சு பரமராஜுதையே பேராண்ட ஈஸ்வரியே வாராள பத்திரகாளி அம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் அம்பு வந்து பிறந்த போது விளையாட பெண் பிறந்தார் அம்புலேயும் குலுவிருப்பா விவரமாத யார் அறிவார் அப்பலேய கையில் எடுப்பா வேண்டிய பேருக்கு வரம் கொடுப்பா சக்தி கொண்ட பத்திரகாளி கண்டத்திலே பிறந்தவளே 10 கரம் கொண்டவளே காளி வடிவம் பிறந்ததாலே அம்மா 10 நல்ல கரங்களோட வாராள பத்திரகாளி புட்டாபுரம் கண்ணாதிலே கோட்டை போட்டு வாழ்ந்தவளே சாந்தோர்களை வளர்த்தவளே சக்தி கொண்ட பத்திரகாளி ஆடுவாளாம் பாடுவாளா ஆதாளி ஓடுவாளா ஊரு எல்லாம் சாமிக்கு என்ன எப்படி விளையாட பெண் பிறந்தார் ஏம்புலேயும் குலுவிருப்பா விவரமாத யார் அறிவா அப்பலேய கையில் எடுப்பா
வரம் கொடுப்பா வாடியா வாடியா என் பத்திரகாளீஸ்வரியே சூழ வந்து பிறந்திடுமா சுந்தரனார் மேடையிலே சான்றோர் குல மக்களுக்கு வாடியா வாடியா சத்தி கொண்ட பத்திரகாளி வாடியா வாடியா புலிப்பால் கொடுத்தல்லவோ வாடியா வாடியா அம்மா பிள்ளைகளை வளர்த்தவளே என் தாயான பத்திரகாளி வாடியா வாடியா சான்றோர் குல மக்களுக்கு வாடியா அவ வாழ வழி சொன்னவளே என் தாயான பத்திரகாளி அவ பேச்சு பரமராட்சுதையே பையில பிறந்த பிள்ளை கருப்பா சீதாதேவி வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி அக்கீனி மாடனோடு ஆறாரே சங்கிலி பூதம் கல்காரன் சுடல ஐயா தாயும் நல்ல மகனுமாக ஐயாடுவாரா பாடுவாரா 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 ஆதாளே போடுவாரா கல்காரன் சுடல ஐயா உனக்கு 5 மணி வல்லையமோ ஏ கல்காரன் சுடல சுடலைக்கு அழகுக்கு ஏத்த சொல்லமோ அப்படியே உனக்கு 7 மணி வல்லையமோ ஏ கருப்பசாமி கருப்பா இடுப்புக்கு ஒரு சொல்லமோ ஏ கருப்பசாமி உனக்கு சல்லடமா ஏ சங்கிலி பூதம் அமரக்கா மணியழகோ உனக்கு குலாவா ஐயா இரும்பு சங்கிலி மார்வழகா கீறி விட்ட நாமங்களா கிளி மூக்கு வாயழகா கோதண்ட ராம பதைக்கம் போற ஐயா பதைக்கங்களா பதக்கங்களா புயலத்தை ஏ சங்கிலி பூதோ போடு 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 ஐயா ஐயோ தீ கோட்டையில கோட்டையிலா ஹரிராமனுட வாசலிலே வாசலிலா காவலாக இருந்த தெய்வம் இருந்த தெய்வம் காவல்காரே கருப்பசுவாமி நித்த பையிலே பிறந்த பிள்ளா ஐயா கருகி உருகி நீ பிறந்ததால எப்பா பிறந்ததால உனக்கு கருப்பசாமி ஐயா நீ பிறந்ததால உனக்கு கோண நல்ல கொண்டையாள நீ கோர்த்த முத்து பல்லழகோ ஐயா என்ன நல்ல கருப்பழக கருப்பழக எங்க கருப்பசாமி சாமி அவர் எழுத்தானே மூக்கழக நீ கருப்பழக ஏ கருப்பா உனக்கு முறுக்கு மீச ஐயா முண்ட கண்ணா எங்க கருப்பனுக்கு அதுக்கு ஏத்த கொண்டு கட்டா ஏ முண்ட கண்ணா உனக்கு வல்லையமா ஒரு கையில எங்க கல்காரன் சுடல
பால் கத்திய ஒரு கையில உனக்கு ஒரு கையில போட் 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 உனக்கு ஆன பந்தம் ஒரு கையில ஐயா அடுக்கு தடி ஒரு கையில வீர பந்தம் ஒரு கையில ஏ அக்கினி மாட வீச்சருவா ஒரு கையில உனக்கு ஒரு கையில உனக்கு காண நல்ல பிடியருவா பிடியருவா ஐயா கையருவா வலயமோ உனக்கு வெள்ளி நல்ல பிடியருவா அக்கினி மாடசாமி ஆடருக்கே விளையாடோ வீச்சருவா யா பிடியருவா போட் 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 உனக்கு சூலாடு வரனா எங்க கல்காரன் சுடல சுடலக்கிதான் சூழு பண்ணிய ஒரு பொருளே ஒரு வரனா பாலாடு ஒரு வரனா பாலு பண்ணி ஒரு வரனா உனக்கு செங்கிடாயோ ஒரு வரனே சேவல் கோழி ஒரு வரனா உனக்கு ஏழாவது பரணாதிலா எப்ப பரணாதில பெருமக்கிடா பலிகள் உண்டு ஏ சுடரகிதா அவரோ ஆன போல ஐயா அலறுவாரா அங்கு இங்கும் ஓடுவாரா பூனை போலே பதங்குவார எங்க கருப்பசாமி சுவாமி குறிப்பாத பாய்வாரா நீ பதங்குதார தாய கட்ட பேச்சு நட்ட பேச்சு இவ பேச்சு பிரம்மகுல ராட்சுதையா எம் பியாராண்ட ஈஸ்வரியா எம் பத்ரகாளி அம்பிகையா அம்பிகையா அம்மா வாக்கு சொன்னா அப்பாதே மக்களுக்கு வரம் கொடுத்தா பொய்யாதே அவ பிள்ளை இல்லா மக்களுக்கு அம்மா பத்ரகாளி பிள்ளை வரும் கொடுப்பாளே ஏ மக்களுக்கு அவன் முதல இல்லா மக்களுக்கு பேச்சு பிரம்ம சக்தி சத்தியா முதலை வரும் மக்களுக்கு அம்மா சிலுக்க சிலுக்க வராளே பத்ரகாளி சிங்கரதம் ஏறி வராளே சிலுக்க சிலுக்க வராளே பத்ரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அம்மா பறந்து பறந்து வரா பத்ரகாளி பம்பரமா சுத்தி வராளே அஞ்சு சட குஞ்சி வர அழகு சட மின்னி வர அஞ்சு சட குஞ்சி வர அழகு சட மின்னி வர சட குலுங்க முடி குலுங்க தாவலங்க நின்று செய்ய சிலுக்க அம்மா சிலுக்க 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 வராளே பத்ரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே பத்ரகாளி பம்பரமா சுத்தி வராளே ये बंबर माजती वाला
அம்மா 10 கரம் கொண்டவளே பத்ரகாளி ஈஸ்வரியே 10 கரம் கொண்டவளே பத்ரகாளி ஈஸ்வரிய பச்சைமாலின் தங்கையவ பகவானுட தேவியவ சிலுக்க அம்மா சிலுக்க 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 வராளே பத்ரகாளி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே பத்ரகாளி பம்பரமா சுத்தி வராளே பறந்து பறந்து வராளே பிரம்மவிடம் பிறந்தவளே பிரம்மசக்தி அம்பிகையே பிறந்தவளே பிரம்மசக்தி அம்பிகையே பேய் முகம் கொண்டவளே பேச்சியம்மா ஈஸ்வரிய சிலுக்க அம்மா சிலுக்க 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 வராளே பேச்சியவா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே பறந்து பறந்து வரா பிரம்மசக்தி பம்பரமா சுத்தி வராளே ஓடு ஓடு அவன் மஞ்சேன முகமழகி மயிருண்ட கண்ணழகி முகமழகி மயிருண்ட கண்ணழகி நீல நேரத்தழகி நீலவர்ணன் தங்கையவா சிலுக்க அம்மா சிலுக்க அவ சிலுக்க சிலுக்க வராளே பத்ரகாளி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே யாத்தா பறந்து பறந்து வராளே பேச்சியம்மா பம்பரமா சுத்தி வராளே வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து வேட்டையாடி வாராரு கோட்டை கருப்பசாமி அங்கே இடி முழங்கு கருப்பனுக்கு அங்க கலசம் அங்க இடி முழங்கு கருப்பனுக்கு தங்க கலசம் அப்படியே ஓடு ஓடு கோண நல்ல கொண்டை அழகன் கோர்த்த முத்து பல்லழகன் கோண நல்ல கொண்டை அழகன் கோர்த்த முத்து பல்லழக என்ன கருப்பழகன் எழுத்தாணி முக்கழக யாருவா பழ பழங்குது கருப்பசாமி ஆவேசாரல் முழங்குது அவரை பார்த்தா பயமா இருக்கு கருப்பசாமி பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஓடியா ஓடியா ஐயா ஐயா வில்லோடு முரசோடு விளையாடி வாராரே வில்லோடு முரசோடு விளையாடி வாராரே கொட்டு மேல முழக்கத்தோடு குதியாட்டம் போட்டு வாராரு விளையாடி நின்றவா ஆவி அரக்கனுக்கு தான் பயந்து போடு எத்தான் கன்றுமானை கரத்தில் ஏந்தி கைலை ஆண்டவா கைலை ஆண்டவா இந்த கண்ணன் பேச்ச காதில் கேட்டாடவா அத்தன் கண்ணன் பேச்ச காதில் கேட்ட அண்ணலாடவா என் மச்சான் கைலை ஆண்டவா இந்த கண்ணன் பேச்ச நீங்க கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அரக்கனுக்கு 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 வரம் கொடுத்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்தது இல்லையோ அத்த அரளி மூட்டுல போய் ஒளிந்தது இல்லையா ரோசம் இல்லையோ
எத்தான் அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா இங்க புட்டுக்கு நீர் மன்றம் வந்தது பிரம்பால அடிகள் பட்டது இத்திசையும் காலம் உமக்கு எத்தான் இதுவே தொல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதே அன்று இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதோ இல்லையோ அடடே இதுவே இறந்த ஓட்டில் வாங்கி உண்டதே எத்தான் இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது இழப்பும் இல்லையா அப்பந்தான் பார்த்தார் ஈசனாகிய பகவான் அரக்கை வந்திருந்தாமனா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும் நாம் செய்த லீலைகள் தெரியாது அப்ப இது யாராக இருக்கலாம் என்று ஞானத்தால் அறிந்தார் என் பெருமாளை கண்டார் ஓ மாப்பிள நீர் தான் இன்னும் முன்னு என்னை கேள்வி பேசினியரா சொன்னியரா உம்ம யோக்கியதைய சொன்னா புல்லும் புறாவும் தண்ணியும் குடியாதே அத்தான் மதுரை மாநகரத்திலே நான் ஊசின புட்டை வாங்கி சாப்பிட்டு கூடை மண் சுமந்து என் வயிற்ற கழிச்சேன் ஆமா 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 கிளவி வித்த புட்டையாவது வாங்கித்தானையா சாப்பிட்டேன் ஆமா இங்க ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து ஆமா சுவாமி ஓவியர்கள் வீட்டுல பல லீலைகளை செய்து உரியில வெண்ணைய களவாண்டு தின்னுட்டு உரல்ல கட்டி வச்சு பொம்பளை அடிச்சாலே உண்மை பொம்பளை அடியோட கொடுத்துல வைக்கணும் ஓ மைத்துனா மாப்பிள என்னையா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது இல்லையா எல்லாரும் பொம்பளைகிட்ட அடிபடுறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு மெப்பனைக்கு பேசிக்கிட்டாங்க பொம்பளைய அடிக்கிறது வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கட்டும் பார்ப்போம் இல்ல அடி வந்து உரைக்காது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாம பேசிருந்தீங்க ஏன்னா ஆம்பளை அடிச்சா அடி சுள்ளுன்னு உரைக்கும் பொம்பளைய அடிச்சா உடனே நீங்க குத்தம்னு சொல்லிருந்தீங்க ஆமா ஆம்பளைய அடிச்சா நாங்க பொம்பளைய வாங்கி கட்டிக்கிடணும் இல்லனா பெண்கள் அடிச்சா உங்களை மாதிரியே பகவான் எங்களுக்கும் 2 கை படைச்சிருக்காரு 2 காலு படைச்சிருக்காரு உடல் படைச்சிருக்காரு 2 கண்ணும் படைச்சிருக்காரு உங்கள இருந்து எங்களுக்கு வேலைப்பாடு கூட பிளமும் கூட ஆனா பேரு என்னன்னா பொம்பளைய பேசுதா ஏசுதா ஆம்பளைய பேசுனா குத்தம் இல்லை எந்த புராணத்துல அப்படி எழுதி வச்சிருக்காங்க அந்த ஏட்டை எடுத்து காட்டுங்க நாங்க இப்பவுமே கேட்கோம் அப்படி மறைஞ்சதை தூர தள்ளிடணும் அதனால பெண்கள் அடிபட்டது உமக்கு மானம வெக்கமும் கிடையாதா ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா ஆடு மாடு மேய்த்து வந்ததும் இல்லையா ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையா ரோசம் இல்லையோ தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா ரோசம் இல்லையா மலைய புடுங்கி கொடை பிடித்ததும் இல்லையா மலைய புடுங்கி கொடை பிடித்தது இல்லையா இல்லையோ யா மலைய விடுங்கி குடைபிடித்தது மாப்பிள ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அரக்கனை போய் யாரு சம்காரம் முடிக்க யாரு போய் அவனை வதம் முடிக்க முடியும் அந்த அரக்கனை வதம் செய்யணுமானா என்னுடைய ஆடு மாடெல்லாம் யாரையா மேப்பா நானே மேய்ச்சி தொழில் ஒன்று அடைச்சிருந்தேன் மாப்பிள என்ன ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லுதியலே உங்க மேல நம்பிக்கை தான் ஆமா ஆனாலும் என்னுடைய ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆமா இந்த சொருவம் சரியில்லை அந்த அடையாள கோலங்கள் வேணுமா யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தை கண்டு யானை புலின்னு ஆடு மாடெல்லாம் கலைஞ்சு ஓடிரும் விட்ட காடு விடாத காடா ஓடிரும் அதனாலே நான் அரக்கனை சம்காரம் முடிக்கணுமானா
ஆடு மாடெல்லாம் நீங்க தான் மேய்க்கணும். நானே மேய்க்க நானே என்னைய மாதிரி சொருவம் எடுக்கணும் ஐயா. ஆமா ஐயா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே பகவானுக்கு வடிவத்தை கொடுத்து ஆமா ஆண்டவனை கண்டு என் பெருமாள் கேலியாக பேசினார். ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் கேலி செய்து. ஓ மாப்பிள, ஓ இந்த ஆடு மாடு நீர் மேய்க்கதெல்லாம் சரிதான். ஆமா ஆமா ஆமா. அண்ணா நிக்கும் பாரு மயில பசு, களவாணி பசு, பொல்லாத பசு. எங்க பச்சை தெரியுதோ அங்க போய் மேய்ச்சிட்டு நிக்கும். ஒன்னும் குறைஞ்சா 2 கேப்பேன் மச்சான். ஆமா மச்சான் ஆமா மச்சான். எண்ணி 8 நாளைக்குள்ளே அரக்கனை நான் வதம் செய்ய வருவேன் என்று. ஆமோ மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காட்டில் பஜ பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க. பரிசு கட்ட பால் பசுவே பைத்தமேய பாக்கு மச்சான் மாட்டுக்காரையே மச்சான் மாட்டுக்காரவே மச்சான். ஐயா கோட்டை சுவர் போல வேலை இருக்கு, குத்துங்காரு வெள்ள முள்ளும் இருக்கு. கோட்டை சுவர் போல வேலை இருக்கு, குத்துங்காரு வெள்ள முள்ளும் இருக்கு. தோட்டக்காரங்கையில் கம்பும் இருக்கு, தோட்டக்காரங்கையில் கம்பும் இருக்கு. சுத்தி சொல்லட்டவே தெம்பும் இருக்கு. மாட்டுக்காரே மச்சான் 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 மாட்டுக்காரவே மச்சான். மச்சான் போகாத காட்டு வழி போக கூடாதே, குத்தி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது. போகாத காட்டு வழி போக கூடாதே, குத்தி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது. மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது. மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது. மற்றவர்களை பார்த்து கேள்வி பேசக்கூடாது. மாட்டுக்காரவே மச்சான் அப்படி ஆண்டவனே கேலி செய்து ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்தார். அரக்கனை வதம் செய்யணுமானா யாராலே முடியும்? ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே இல்லை, என்றுமே கிடையாது என்று நினைத்து பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு. பெண்ணுனா எப்படி பெண்ணா இருக்கணும்? மோகினியாக. காலம் எந்த காலம் இது? இந்த காலம் தான், இந்த காலம் தான். கல்லுக்கு சேலை கட்டினாலும் நின்னு பார்க்கக்கூடிய காலம் ஆகி போச்சு. கால கலியுகமா இருக்கின்றது. அதனால அதற்கு தகுந்தார் போல் நம்ம சொரூபத்தை எடுக்கணும். ஆமா. அப்படின்னா என்ன சொரூபம் எடுக்கணும்யா? பெருமாள் இந்த உலகத்திலே யாரும் காணாத சொரூபம்னா அழகிய மோகினியா வடிவம் எடுக்கணும். மோகினியா வடிவத்தில் போடுமா? என் பெருமாள் கண்ணனோ தன் சொரூபத்தை மாத்தி அரக்கனை வத முடிக்கிறதற்கு கொண்டல் வரணல் தன்னோடலை சொரூபமாறிய என் பெருமா போட் போட் கோசலையாள் மாறி கோசலையாள் மாறி கோலம் கொள்வாரா ஏ கோசலையா அவரு கோலம் கொள்வாரா சாமி அண்டர்தில்லையோர்கள் ஆனந்தம் பாட பெருமா போடு போடு அச்சுதே
சுதேனாரிஜை சுதேனார் பெண் சுருவமான சாமி அச்சுதனாயிற்றை பெண் சுருவமான போடு போடு அங்கே மண்பிரேளோங்களுக்கு இலி கட்டுவோமா பெருமாளுக்கு போடு போடு அந்த மயிலினேயாள் மோதிரங்கள் மயிலினேயாள் மோதிரமோ மாணிக்கத்தாலே மயிலையா மாணிக்கத்தால போடு போடு அங்கு பெண் சுருவமானதொரு பேடை நல்லார்க்கு பெருமாளுக்கு பெண் சுருவம் ஆனதொரு பேடை நல்லார்க்கு பெருமாளுக்கு அவர் பிசகுதன்னை அணுகிடாம பிசகுதன்னை அணுகிடாம பெண் சுருவமான போடு 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 பெண் சுருவமான அவரை எடுத்தாரே ஒரு சுருவம் ஒரு சுருவம் பெருமாள் கோபாலம் இரட்டு வயது போலே வயதை போல எடுப்பார் குல பெண்ணை போலே பெண்ணை போல செட்டி கடை திருவதியில தருவாதில சிலையுருகி வார்த்தது போல் பார்த்ததை போல் கண்ணாருட உலையதில கரு கட்டி வார்த்தது போல் சிமலருட உலையதிலே செம்பூருக்கு வார்த்தது போல் கொல்லருட உலையதிலே மோகினிக்கு உடந்தட்டி வார்த்தது போல் சிமலருட உலையதிலே செம்பூருக்கு வார்த்தது போல் தட்டாருட உலையதில அவளை தங்க கட்டி வார்த்தது பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி பச்சை நிறத்தாலே பைங்கிளியும் பட்டுடுத்தி பவளத்தாலே சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பாரம் சட்டை பொட்டுட்டு மை எழுதி மையாளுதே புருவங்கள் மைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்தி தலைவாரி பூச்சூடி பாரிஜாத மலரணிந்து ஒரு தன்னழகி காணாதென்று தங்க நகைகளை போட்டு வாரா நான் படைச்ச பிள்ளை என்னால முடியலையே அழிக்க முடியலையா உம்மால் எப்படி ஐயா முடிந்தது பெண் சுரூபத்தை எடுத்தேன் அரக்கனை வதம் செய்தேன் ஐயா மாப்பிள்ளை நீங்க பெண் சுரூபம் எடுத்தீங்களா அழகா இருந்திருக்குமே அந்த சொரூபத்தை என் முன்பாக நீங்கள் எடுக்கணும் எடுத்தா மோகம் தாங்காது உங்களுக்கு அப்படியான மறுபடியும் நான் அரளிக்குள்ள போவேன் பாவத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொரூபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு மோகல் இஸ்தையது உலக பூமியில் விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல்
ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மஞான சாஸ்தாக்கள் எல்லாம் ஆதியிலே ஆமா ஐயா சாஸ்தா ஆமையா பூரணா புஷ்பக்கலை என்ற பெண்ணை மனம் முடித்து கைலையிலே இருக்கும் நாளையிலே மகிழ்ச்சியானவளை வதம் செய்வதற்காகத்தான் மறுபிறவிலே கன்னி பிரம்மச்சாரியாக வந்து ஐயா பிறந்திருக்காரு. ஏமனா கல்யாணமானவங்க அம்பு தும்புக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. கரேரி கச்சேரி போக முடியாது. இந்த மகிழ்ச்சியானவள் ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு மகிழ்ச்சியுடைய அண்ணன் கேட்டாரே மகிஷாசுரன். அதே போல மகிழ்ச்சியானவள் மண்ணுலகில் எனக்கு மரணமே இல்லாத வர வேணும்னு கேட்டா. இதை கொடுக்க முடியாது, வேற எந்த வரமும் கேளு தாரேனாரா. அப்பந்தான் அவ சொன்னாளா, எனக்கு மரணம்னு ஒண்ணு வரணுமானா அரியும் சிவனும் இணைந்து அதில் ஒரு புத்திரன் பிறந்து அவன் வந்து என்னை வதம் செய்யட்டும். அதற்காகத்தான் மறுபிறவிலே கன்னி பிரம்மச்சாரியாக வந்து பிறக்கிறார். அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக இந்த தர்மயான சாஸ்தாக்கள் எல்லாம் யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார். யாரெல்லாம் அவதாரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ. ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். ஆதியில உள்ளவருக்கு ஐயனார் என்றோ. ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனாக ஐயனார் ஐயனார் குளத்துப்புழை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் ஐயா ஐயனுக்கு மையனாக பொன்பெருமாள் சாஸ்தாவாக பூரண புஷ்பக்கலை அவதாரம் செய்தல்லவோ சுவாமி பிறந்தார்கள். சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே. அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலும் பொன்பெருமாள் சாஸ்தாவுக்கு பொன்பதித்த தாழ்வடமா பிள்ளையால பூநூலா மதியா தாழ்வடமா அணிக்கத்தால் பூநூலா மரகதத்தால் தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயா அவதாரம் செய்த போது பொன்பெருமாள் சாஸ்தாவோ பூரணா புஷ்பக்கலையை மனம் முடித்து கையிலே வரங்கள் பெற்று கைலாச மலை கடந்து கனகசங்கிலே பருவதமா மைப்பாலோ மைப்பாலோ நீரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமா பொன்பெருமாள் சாஸ்தாவோடு பத்தீர காளியம்மா கல்காரன் சாமியோடு அருகுதைய தெய்வம் எல்லாம் பேச்சிபரம ராட்சுதையும் பேராண்ட ஈஸ்வரியும் அக்கீனி மாடனோடு சங்கீலி புதத்தோடு கைலாச மலை கடந்து கனகசங்கிலி பருவதமோ மைப்பாலோ மைப்பாலோ நீரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா போஜாராஜ நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை
மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி கழுகுமலை கந்தனையும் கண்டுமல்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலிலே கூலவாள் சங்கரரை கோமதிய தான் வணங்கி ஐயா குற்றாலம் தீர்த்தமாடி குற்றால நாதரையும் கல்வாய் மொழி அம்மாளையும் மற்றும் உள்ள தேவதைய கண்டுமல்ல தான் வணங்கி தென்காசி தன்னாதிலே காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி ஆலங்குளம் பாதை கூடி திருநெல்வேலி டவனதிலே எல்லையப்பர் காந்திமதிய கண்டுமல்ல தான் வணங்கி ஐயா தெற்கு நல்ல முகமாக தென்மேற்கு பாதை கூடி ஐயா களக்காடே அருகதில பூதத்தான் குடியிருப்பு தன்னாதிலே போய் அமர்ந்தார் தெய்வமல்ல பூதத்தான் குடியிருப்புல அப்படியே அமர்ந்திருக்கும் நாளையிலே ஏறிட்டு பாக்குதையா இங்கு உள்ள தெய்வம் எல்லாம் எங்க எங்க போவோம் என்று வடமேற்கு பாதை கூடி வருகுதையா தேவதைகள் பூதத்தான் குடியிருப்பு களக்காடு தனை கடந்து பூரணா புஷ்பக்கலை பொன்பெருமாள் சாஸ்தாவும் அங்கிருந்து பயணமாகி கங்கனாங்குளமும் விட்டு சேரன் மகாதேவி வழி முக்குடல் பாதையாக காத்தபுரம் தனை கடந்து மருதம்புத்தூர் பாதை கூடி பத்திர காளியம்மா கல்கார சுவாமி ஐயா வருகுதையா தெய்வம் எல்லாம் பேச்சு பரமராட்சுதையா அக்கினி மாடனோடு சங்கிலி பூதத்தோடு மருதமுத்தூர் பாதையாக தாயான பத்ரகாளி சக்தி கொண்ட தேவதைகள் கல்காரன் சுடலையோடு அம்மாளுக்கு முன்பாக இல்கையில நிலையம் வாங்கி மக்கள் ஒரு பயிராக புதுப்பட்டி இல்கையில சான்றோர் கோலம்மாதியிலே பொன்பெருமாள் சாஸ்தாவோடு பரிவார தேவாதைகள் பக்கத்திலே அமர்ந்திருக்க ஆடுங்குல கோமரத்தார் தேவாதைக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் தை நல்ல மாதத்திலே 2ஆம் சனிக்கிழமையில சாஸ்தாவுக்கு பூசை செய்து சாஸ்தாவுக்கு முன்னாலே கல்காரன் சாமியோடு தாயான பத்ரகாளி பேச்சு பரமராட்சுதையா அக்கினி மாடசுவாமி சங்கிலி பூதத்தாருக்கு நிலைய மத போட்டல்லவோ ஆடுங்குல கோமரங்கள் இவர்களுக்கு காவலாக கருப்பனையும் காவல் வைத்து வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து கோமரமா பயிர் எடுத்து வில்லோடு முரசோடு மேளதாளம் தான் அடித்து மக்கள் ஒரு பயிராக தெய்வம் ஒரு வேலையாக வணங்கி வந்த மக்களுக்கு நோய் நொடி பிணிகள் நீக்கி காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆந்தாமல் அட்டம் சுளிக்காமல் அசல் காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல் ஒரு குருவில் ஆந்தாமல் பொன்பெருமாள் சாஸ்தா பூரணா புஷ்பக்கலை கல்கார சுவாமி என் தாயாகிய பத்ரகாளி பேச்சு பிரம்மசக்தி அக்கினி மாட சுவாமி சங்கிலி பூதம் கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி வணங்கி வரும் மக்களை எல்லாம் என்றென்றைக்கும் காவல் தெய்வமாகவே இருந்து காத்து வருகின்றார்கள்.
ஆண்டவன் பார்வதியும் என்றனுக்கு மிகவே வாழ்க. கையிலே வாழ்க எல்லனைக்கு மிகளே வாழ்க. ஐயா பிரம்மலோகமனோ பிரம்மலோகம் தண்ணிலே வாழும் தண்ணிலே வாழும் தண்ணிலே வாழும் பிரம்மா சரஸ்வதியால் என்றனுக்கு மிககளே வாழ்க. தண்ணிலே வாழும் அலைகடலதிலே அலைகடலில் சயனம் செய்யும் சயனம் செய்யும் அச்சுதன் லட்சுமியால் என்றனுக்கு மிகளே வாழ்க. ஜயன செய்யோ என்றனைக்கு மிகளே வாழ்க. ஐயா கோவிலதும் வாழ்க வாழ்க. பாமரத்தார் வாழ்க வாழ்க. உடை கொடுத்த சீமான்கள் சான்றோர் சமுதாயத்தார் வரிப்பணங்கள் கொடுத்தவர்கள் தர்மகர்த்த நாட்டாமை பொக்கிஸ்தார் கணக்கு பிள்ளை அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆடுகோழி பலி கொடுத்தோர் அன்பளிப்பு செய்த சீமான் உங்களிட்ட தாய்மார்கள் கொட்டினவர் தட்டினவர் கொலவையதும் போட்டவர்கள் கும்மி அடித்த தாய்மாரெல்லாம் நம்மளை ஆதரித்த சீமான்கள் அன்னதானம் வழங்கியவர் சாப்பாடு போட்டவர்கள் நியமிதங்கள் செய்தவர்கள் அலங்காரம் செய்த சீமான் பூசை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் கோவில் பணி செய்தவர்கள் ஒத்துழைத்த சீமான் எல்லாம் மேளமாத அடித்தவர்கள் நாதோசர வித்வான்கள் மைக்கு செட்டு வைத்தவர்கள் ஆபரேட்டர் வாழ்க வாழ்க. ஒலி ஒளி அமைத்து தந்த உரிமையாளர் வாழ்க வாழ்க. பந்தலதும் போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்த சீமான் பந்தலியிலே வந்த சனம் பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள் எங்களை அசினவர் பேசினவர் உறங்கினவர் தூங்கினவர் படப்புக்கு சேகரித்தோர் பாடியவர் வாழ்க வாழ்க. புலவர்களும் வாழ்க வாழ்க. இல்லதுவும் வாழ்க வாழ்க. வீசுகோலும் வாழ்க வாழ்க. உடவுடுக்கை கம்மை கட்டை கோடைக்காலம் வாழ்க வாழ்க. இந்த கொடை விழா நிகழ்ச்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக ரெக்கார்டிங் பதிந்தவர்கள் தென்காசி மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் உரிமையாளர் செபா அவர்கள் வாழ்க வாழ்க. அவருடைய ஆபரேட்டர் என்றென்றைக்கும் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க. ஆன்மீக தகவலான யாழி யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆறுமுகசாமி அண்ணார்கள் கையிலே போல் வாழ்க வாழ்க. ஐயா வாழ வேண்டும் வாழ வேண்டும். ஐயா 100 கோடி